ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேனு Enrollment. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நம்ம வந்து வெளியே கடையிலையோ இல்லை இசிவி மையமோ இல்லை வேறு ப்ரொசீஜர் சென்டரோ போய் கொடுத்து பண்ண தேவையில்லை. நம்ம ஈஸியாக நாமளே பண்ணிக்கலாம் மொபைல் மூலிமா. ஸோ எப்படிங்கிறது வீடியோவில் பார்ப்போம் வாங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நமக்கு தேவையான ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிபே ஃபோன்பே எதாவது இருந்தாலும் ஓகே. ஸோ இப்போது நான் ஜிபே ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே நியூ பேமெண்ட் இருக்குங்களா, நியூ பேமெண்ட்டுக்குள்ளே போகணும். பேமெண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா யூபிஐ ஐடின்னு கேட்கும், கியூஆர்னு கேட்கும். ஸோ இந்த யூபிஐ ஐடி கொடுத்துக்கோங்க. இதில் போய்ட்டு யூபிஐ ஐடி இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா NETC டாட்னு வச்சுக்கணும் ஓகேங்களா. இதுக்கப்புறம் வண்டி நம்பர் டைப் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா TN37 BS 4665 ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் தான் மெயினாக நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. டாட் அட்டு வச்சுட்டு நிறைய பேங்க்கில் வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ஒருத்தர் ஐசிசியில் பண்ணியிருப்பார், ஒருத்தர் HDFCயில் பண்ணியிருப்பார், ஒரு சில பேடிஎம்மில் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம என்னவோ அந்த பேங்க்கிங்கை டைப் பண்ணிக்கணும். இப்போ இதோட பேங்க் பார்த்தீங்கன்னா பேடிஎம். ஸோ பேடிஎம் கொடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஐசிஐசி அப்படின்னா ஐசிஐசின்னு கொடுக்கணும், எஸ்பின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பேடிஎம் கொடுத்துருக்கு, இதோட பேங்க் பேடிஎம் தான். இப்போ நான் பேடிஎம் பதிலாக வேறு என்ன பேங்க் கொடுத்தாலும் எனக்கு வந்து யூபிஐ ஐடி வந்து வெரிஃபை ஆகாது. இந்த மாதிரி இன்வாலிட்னா வந்துடும். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் நம்மளுக்கு வந்து கரெக்டாக என்னன்ட்டு. ஸோ இப்போ நான் பேடிஎம்னு கொடுக்குறேன். பேடிஎம் கொடுத்துட்டு வெரிஃபை கொடுக்குறோம். வந்துடுச்சுங்களா. தென் ஓகே, பேடிஎம் யூஸர். இப்போ ஒரு 300 ரூபா ரீசார்ஜ் பண்ணுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரீசார்ஜ். இதுக்காக நம்ம வந்து இங்கே அழைத்தவெல்லாம் கிடையாது. வீட்டில் இருந்துகிட்டே இப்போ மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்போம், நம்ம அர்ஜென்ட்டாக தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம யாரையும் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண அவசியம்லாம் கிடையாது. நம்ம ஃபோனில் ஜிபே ஃபோன்பே இருந்தால் ஈஸியாக நம்ம வைக்கலாம். இப்போ இதோட ஃபோன்பே இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபோன்பேயில் எப்படி இங்கே பாருங்கள், இந்த இடத்துல சிஎல்னு இருக்குங்களா, சிஎல்னு கொடுத்து இங்கே ஃபாஸ்டாக்னு வரும். ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு என்ன பேங்க்கோ அந்த பேங்க் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேடிஎம் சொன்ன பார்த்தீங்களா, பேடிஎம். இப்போ பேடிஎம் போய்ட்டு இந்த இடத்துல வந்து TN37 BS 4665 இங்கே பாருங்கள். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 385 இருக்குது அதில். பாருங்கள் 385 ஆல்ரெடி இருக்குது. ஸோ இப்போ நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை இங்கே டைப் பண்ணிட்டு யூபிஐ மூலமாகவோ டெபிட் கார்டு இது மூலியமாக வச்சு நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், அதில் எதையும் பண்ணுறோம். ரொம்ப ஈஸி. இதுக்காக நம்ம எங்கேயும் யாரையும் கூப்பிடணும் இல்லை ஹெல்ப் கேட்கணும் எதுவுமே கிடையாது. நாமளே ஃபோன் எடுத்து ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். நமக்கு தேவையானது நெட் பேங்கிங் இருக்கும். நெட் பேங்கிங் இருந்தால் ஜிபே யூஸ் ஆகும். ஸோ அது மூலிமா ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களை எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.